திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கலிக்கநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சித்ரா. இவரின் கணவர் உயிரிழந்த நிலையில் மகள் நிவேதாவை சிவகங்கை மாவட்டம் கொடுக்கம்பட்டியைச் சேர்ந்த ஜெயபால் என்பவருக்கு திருமணம் முடித்து வைத்துள்ளனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிவேதா குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கணவருடன் சேர்ந்து வாழ பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் நேற்று மாலை ஜெயபால் நிவேதா வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தான் கொண்டு வந்த அரிவாளால் மாமியார் சித்ரா மற்றும் மனைவி நிவேதாவை கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதில் தாய் சித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் நிவேதாவை பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிவேதாவின் கை துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கையை போலீசார் தேடி வருகின்றனர். குடும்ப தகராறில் மாமியார் மற்றும் மனைவியை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் பெயிண்டிங் கான்ட்ராக்டராகவும் பைனான்சியராகவும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு முத்துப்பாண்டி பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் முத்துப்பாண்டிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் முத்துப்பாண்டி தனது நண்பர்களுடன் மது அருந்தியபோது அங்கு திடீரென வந்த மணிகண்டனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் பீர் பாட்டிலை உடைத்து முத்துப்பாண்டியின் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தடயங்களை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சாலையில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை உள்ளது. இங்கு வாடிக்கையாளர் ஒருவர் 150 ரூபாய் கொடுத்து மதுபாட்டிலை வாங்கியுள்ளார். அந்த மதுபாட்டிலின் உள்ளே பூச்சி மற்றும் கொசுக்கள் மிதந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட வாடிக்கையாளர் ஊழியரிடமும் காண்பித்துள்ளார். அதற்கு அந்த ஊழியர் மதுபாட்டிலை வாங்கிக் கொண்டு வாடிக்கையாளருக்கு வேறு ஒரு மதுபாட்டிலை கொடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதை தமிழக அரசு அகற்ற வேண்டும் என அறிவித்திருந்தது. இதனை முன்னிட்டு சென்னை மாநகரத்தில் ஸ்டிக்கர் அகற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் புதுக்கோட்டையில் காவல்துறையினர் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர். மேலும் வண்டிக்கு இன்சூரன்ஸ், ஆர்சி புக் வைத்திருக்க வேண்டும், வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அவசியம் அணிய வேண்டும் எனவும் அறிவுரைகளை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.